ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம அந்த ஸ்டாக் எடுத்துக்குவோம். நம்ம ஆல்ரெடி வந்து ஆனுவலைஸ்டு லெவல்ஸுக்கு வந்து வீடியோ போட்டோம். Q1க்கான லெவல்ஸுக்கும் வீடியோ நம்ம போட்டோம். இருந்தாலும் சப்சிக்வெண்ட்டாக நம்ம வந்து ஒரு மேலதிக தகவல், இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் கொடுத்தோம்னாக்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலாக இருந்ததுனால இப்போ நம்ம அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இது முதல்ல வந்து இது மேலே ஏறுது அப்படிங்கிறதுக்கான என்னென்னலாம் பாயிண்ட்ஸை வந்து நான் நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்து பேசிடுவோம். அதுலேயே சில கால்குலேஷன்ஸை போட்டு நம்ம வந்து நம்பிக்கை வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து டெக்னிக்கலாக உள்ளே போய்க்குவோம். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்டர் ரேடாருங்கிறாங்க. ஸோ அந்த அண்டர் ரேடார் அப்படின்னு வந்ததுனால இன்னும் கொஞ்சம் அது க்ரோத் ஆஸ்பெக்டில் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ ஃபினான்ஷியலாக ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் இருக்குது. டெக்னிக்கலாக இப்போ வந்து மொமெண்டம் வந்து நியூட்ரலாக இருக்குது. இந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டே இவங்க எடுக்க மாட்டாங்க. இது வந்து மந்த்லி வியூவில் பார்க்கும்போது இது கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து டார்கெட்டை வந்து அப்சைட் பண்ணியிருக்காங்க. 161 அப்படின்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவன் 172 வரைக்கும் வந்துட்டு இப்போ கீழே இறங்கியிருக்கிறான். இப்போ 161ன்னு போகுது. இதை தாண்டி மேலே போகுதா இல்லையாங்கிறத நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக இப்போ மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் புரிதல். ரெண்டாவது புரிதல் வந்து பார்த்தோம்னா ஒரு லாங் டேர்ம்னு பார்த்தோம்னா ப்ரைஸ் டு புக் இப்போ தான் 1 வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 2, 4, 8, 10, 15 ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 4, 4 + 1 5 இந்த 3 வேல்யூ நம்ம வைப்போம். ஸோ இப்போ நம்ம 5ன்னு வச்சோம்னா இப்போ புக் வேல்யூ 120 இருக்குது. அப்போ 600 வரைக்கும் போகிறது இருக்குது. அடுத்த வருஷம் தான் திருப்பி இந்த புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆக போகுது. அப்போ இவன் நடுவில் வேறு எதுவும் பண்ணாமல் இருந்தான்னா அட்ஜஸ்ட் ஆகாது. பண்ணினாங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்காக நம்ம பார்த்தோம்னா அடுத்த வருஷத்துக்கு வரைக்கும் இந்த புக் வேல்யூ இருக்கும். அப்போ இது வந்து 4ன்னு வச்சா கூட 480, 5ன்னு வச்சோம்னா 600. ஸோ இப்போ 600, 480, 600க்கோ ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்குது. ஆனால் இந்த 1 இயர்க்குள்ளே நடக்கணுங்கிறதுக்கு இல்லை, சப்சிக்வெண்ட்டாக இது மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து முதல்ல வந்து பார்த்துக்குறோம். இது அப் ட்ரெண்டில் வருது. அதுக்கு அடுத்தது வந்து பிஇயை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு வந்து மார்ச் மாதம் ரிசல்ட் 2023யோட இயர் எண்டு நம்ம பார்த்தோம்னாக்க 19.2ங்கிற பிஇ இருக்குது. பிஇ க்ரோத்தில் இருக்குது. இந்த 19.2ங்கிறத வச்சு நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிஇயை பொறுத்த வரைக்கும் 4, 8, 10, 15, 25 இந்த 5 லெவல் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ 19.2ங்கிறத 4 நம்ம போட்டு பார்த்தோம்னா எந்த லெவல் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். 19.2 × 4 போட்டோம்னா 76. இந்த 76, 77 கிட்டக்கத்தான் இது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஆனால் அப்படி வராது. இது 4ஐயும் தாண்டி 9, 8ஐயும் தாண்டி போயிட்டு 9ல் தான் கரெக்ஷன் எடுத்திருக்கு. அதை எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க இதோட ஹையஸ்ட் பார்த்தோம்னா 172 டிவைடட் பை 19.2 அப்படின்னு இபிஎஸ்ஸால் நம்ம டிவைட் பண்ணினோம்னா 8.95 9ன்னு நம்ம வச்சுக்குவோம். 0.05 தான் வித்தியாசம். அதனால் 9ன்னு வச்சுக்குவோம். அப்போ 9 வரைக்கும் இது போயிட்டு கீழே வந்து கரெக்ஷன் வருது. 10 தொடலை, அதுக்கு பதிலாக கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் திருப்பி 4க்கு வரணுங்கிறது இல்லை. 6 லெவல்லேருந்தே இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எய்தர் 6 கீழே உடச்சுன்னா 5லேயாவது ரிவர்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து 4 அப்படின்னு சொன்னால் 77 பார்த்துட்டோம். இப்போ 4க்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ 5ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ரூபா வருதுன்னு பார்ப்போம். 19.2 × 5 5ன்னு போட்டோம்னா 96. அப்போ 96 அப்படிங்கிற லெவலுக்கும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட், அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்தாப்புல 19.2 × 6 19.2 × 6 6 லெவலில் தான் மேக்ஸிமம் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அப்போ 6ல் சப்போர்ட் எடுக்குதுன்னா 115 6ல் சப்போர்ட் எடுக்கும். 6 உடச்சிட்டாங்கன்னா 5ல் சப்போர்ட் எடுக்கும். மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் வந்து ஈவன் நம்பரில் எடுக்கும். ஆட் நம்பரில் சப்போர்ட் எடுக்கும். அப்படின்னா 7க்கு வரணும். 7 உடச்சி இது 6 வரைக்கும் வரணும். 6 வரைக்கும் வராமல் 6 அப்படியே மேலே 6க்கு முன்னாடியே திரும்பிச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் வந்து பார்த்தோம்னா ஆட் நம்பரில் எடுத்தது அப்படின்னு சொன்னால் 96, ஈவன் நம்பரான 6ல் எடுத்ததுன்னா 115. இந்த இது வளர்ச்சியில் இருக்கிறதுனால 115 கிட்டக்க இது 6 உடச்சு 113ஆன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ 113ன்னு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 113 அப்படின்னு வச்சோம்னா டிவைடட் பை 19.2ன்னு வைப்போம்.
19.2னா 5.88 6 உடைச்சிருச்சு. ஃபிராக்ஷன்ல 5 வரைக்கும் வந்துருச்சு. ஆனா 88லயே ரிவர்ஸ் ஆகுது. அப்படி நம்ம கனெக்ட் பண்ணா கூட 113 நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த 113 103 ஏதோ ஒரு ரேஞ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது, சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி இப்போ 116 வந்திருக்கிறா. இப்போ 113னா 6 உடைச்சிருச்சு. இப்போ ஆட் நம்பர்ல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்குள்ள வரும். சரி, இது சப்போர்ட்டை நம்ம பார்த்துட்டோம். என்னென்னலாம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா 19.2 இன்ட்டு 6க்கு பார்த்துருக்குறோம். 19.2 இன்ட்டு 5க்கு பார்த்துருக்குறோம். 113 அப்படின்னு 6 உடைச்சு அந்த 0.9 அப்படின்னு வச்சோம்னாக்க 19, ஏன்னா அங்கே 8.9ல தானே வந்துச்சு. அதனால 19.2 இன்ட்டு 9.9 அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்குவோம். அப்போ 190, சாரி 9.9ல 5.9, 19.2 19.2 இன்ட்டு 5.9 5.9ன்னு போட்டோம்னாக்க 113. இந்த 113லையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்பலாம் வந்து இது போட்டுக்கலாம். இதுக்குள்ளேயே நம்மளால் மேக்ஸிமம் லெவல்ஸை வந்து கண்டுபிடிச்சலாம். அப்போ சப்போர்ட் லெவல் வந்து 113, இந்த சைடு வந்து 96, அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 77 அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து சப்போர்ட் லெவலில் நம்ம வச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்தாப்புல இது மேலே போகுது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்ரெடி ரீச் ஆன 8ங்கிறத தாண்டி இப்போ 9க்குள்ளே வரணும். 9 தாண்டி அடுத்தது வந்து 10 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 10னா 190, 10னா 190, அப்படியே 19.2 இன்ட்டு 10 போட்டோம்னா 192 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இப்போ 10 வரைக்கும் போயிட்டு ரீச் ஆக போதா, இல்லாட்டி 15 வரைக்கும் டார்கெட் எடுக்க போகுது, லெவல் எடுக்க போகுது அப்படின்னு சொன்னாக்க 19.2 இன்ட்டு 15ன்னு போடுறோம். 15ன்னு போட்டால் 288. இப்போ நம்ம வந்து 280 15 வரைக்கும் இப்போ நம்ம வந்து பண்ணிக்கலாம். இல்லை இதையும் நான் உடச்சி போய் 25க்கு போவேன் அப்படின்னு சொன்னால் அவன் 400 தாண்டி ஓடி போயிடுவான். 400 கிட்டக்க அவன் ஓடி வந்துடுவான். ஸோ இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் 15ங்கிற லெவல் வச்சுக்குவோம். அப்போ 288 மேக்ஸிமம் ஸ்கோப்பு. 10ங்கிறது நமக்கு 192, அது வந்து ஒரு மிட் டேர்ம் ஸ்கோப்பு. சரி, இப்போ இபிஎஸ்ஸை மாத்திரமே எடுத்து பார்த்துட்ருக்குறோம். எஸ்டிமேஷன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க, 20.3ன்னு கொடுத்துருக்குறாங்க. -0.2 ஃப்ராக்ஷனை நம்ம கழிச்சிட்டோம்னா 20ன்னே வச்சா கூட 200, 10ன்னு வச்சா 200, 15ன்னு வச்சோம்னாக்க 15 இன்ட்டு 20 நம்ம போட்டோம்னாக்க எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 15 இன்ட்டு 20 போட்டோம்னா 300. அப்போ 288லேருந்து 300 அப்படிங்கிற லெவலை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 288லேருந்து 300 இது மேக்ஸிமம் லெவல். இப்போ இந்த 10 இன்ட்டு 20ன்னு போட்டால் 200, 192 ஏற்கனவே வந்துச்சா, 192 லேருந்து 200 அந்த ரேஞ்சு. ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஏதோ ஒரு லெவலில் இது வந்து திருப்பி உயர்றது, டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த 20க்கு தான் இவன் வந்து ஆல்ரெடி 8 தானே ரீச் ஆயிருக்கு, அதை கால்குலேட் பண்ணி 161 அப்படின்னு அவன் போடுறான். ஸோ இப்போ இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து 8, 10, 15 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம். அப்போ 8ன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 120 கிட்டக்க, 120, ஆமாம் 120 தாண்டி தான் வரும். 8ங்கிறதுக்கு நம்ம போட்டுக்குவோம். 19.2 நம்ம இதுக்கே போடலை, நம்ம சர்ப்ரைஸ்க்கே நம்ம போடலை. இன்ட்டு 8ன்னு போட்டோம்னாக்க 153. இந்த 153 கடந்து இப்போ 9, 10ன்னு போட்டோம்னா 192, 20க்குன்னு போட்டோம்னா 200. அந்த ரேஞ்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம். 288, 153, அதுக்கப்புறம் 190 அப்படிங்கிறத 288, 190, 153 இந்த லெவலில் வச்சுக்கிறோம். சப்போர்ட் லெவல் வந்துச்சுனாக்க நம்ம வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ண மாதிரி 113 அந்த லெவலில் சப்போர்ட்டு, அது கீழே உடச்சிச்சுன்னா 96, அது கீழே உடச்சுன்னா 76. இந்த லெவலில் இந்த இபிஎஸ்ஸை வச்சு நம்ம போட்டுட்டோம். சரி, இப்போ வந்து இது வந்து என்னென்ன இது பண்ணுது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்க மந்த்லி நான் போட்டுக்கிறேன். மந்த்லி நம்ம போடும்போது இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி போடுவோம். இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் நம்ம ஒரு ஃபிபினாசி போட்டோம்னா இப்போ வந்து 0.5ங்கிறது 225, 0.618ங்கிறது 272. இந்த இடத்துல நான் வந்து இதில் தெரியல, ஏன்னா ஜஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து போடணும்னா அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நமக்கு வந்து 0.618 அப்படின்னு சொன்னால் 272, 277 கிட்டக்க வருது. இது வந்து 225 கிட்டக்க வருது. அப்போ நம்ம 200லேருந்து 225, இந்த என்ன ரிவர்ஸ் எடுக்குதுன்னா அட்லீஸ்ட் 0.5ஆவது வரணும் இல்லைங்களா? அப்போ இது அந்த 0.538 உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 0.5க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 0.5 மேலேருந்து கீழே உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க 38ங்கிறது 117, 117 அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். இதை வேணால் வந்து இதை வந்து நான் பெருசுப்படுத்தி பார்ப்போம். இவன் வந்து இதை வந்து இதை எப்படி பெருசுப்படுத்துறதுன்னு தெரியல. லைனை தான் பெருசுப்படுத்துது. செட்டிங்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதை வந்து ஃபாண்ட்டை வந்து பெருசுப்படுத்துவோம். ஃபாண்ட்டை வந்து 24 அப்படின்னு வைப்போம். கேன்சல் ஆயிடுச்சு, சாரி, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பேர் பண்ணிக்குவோம். 24
24 போட்டா 177 177 உடைச்சு போச்சுன்னா, ஏன்னா 177 ஆல்ரெடி அவன் அந்த இடத்துல தான் உடைச்சு கீழ இறங்கிட்டு இருக்கிறான். அப்ப 117 23ல 0.23ல சப்போர்ட் எடுக்கணும். 117 இப்ப சப்போர்ட் எடுக்கணும். நம்ம அத உடைச்சான்னா கீழ வந்து 113 அப்புறம் வந்து 103 அந்த ரேஞ்ச். இவன் இந்த இடத்தோடயே ரிவர்ஸ் ஆகுறான்னா 177 உடைச்சான்னா 225 வரைக்கும் 0.5 வாய்ப்பு இருக்கு. ஃபிபனாசில 272.618 அது வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு ரூ. 5 ரூ. 10 எரர்ல இது வந்து கால்குலேஷன் கரெக்ட்டா போய்க்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். நமக்கு வந்து 248லேருந்து 293 நடுவுல 273. இந்த 273 தான் 0.618க்கு நமக்கு வருது. இது வந்து 227 வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸா அப்ப ஆனுவலைஸ்டா வந்தது. அதுதான் 0.5. ஸோ அத உடைச்சு அது வரைக்கும் அது மேல போகணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நான் இத வந்து எகைன் திருப்பி நான் டே போட்டுக்கிறேன். சரி, இது மாத்திரம் தான் நான் பண்ணுவேனா அப்படின்னு சொன்னாக்கா, அப்படி இல்ல. நம்ம வந்து இன்னும் வேற சில கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம போடுவோம். இதுவும் அது எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். இப்ப இயர்லி. இந்த இயர்லி நம்ம போடும்போது நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த இயர்லியில வந்து இது வேற மாதிரியான கால்குலேஷன். இந்த இயர்லியில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு வந்து 111ல என்ட்ரி எடுத்தோம்னா 161. இந்த 161 தான் இப்ப அவன் குடுத்திருக்கிறான். இந்த வருஷத்துக்கான இது இந்த 2024க்கான பாத். 161 111 உடைச்சு மேல வந்தான்னா 111ல என்ட்ரி எடுக்கலாம். இவன் வந்து 111ல ஒண்ணு சப்போர்ட் எடுக்கணும். அதுதான் நமக்கு 113ன்னு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா 92 இங்க. நமக்கு வந்து 96. ஸோ அப்ப அந்த 92, 96ங்கிற ஒரு ரூ. 4 ரூ. 5 வித்தியாசத்துல ஒவ்வொரு ஃபார்முலாலயும் வேற மாரி மாறும். 161 161 டச் பண்ணிட்டு 142 உடைக்காம இருந்தான்னா, அப்படியே திருப்பி மேல ஏறும்போது 173 டூ 180. ஆல்ரெடி அவன் 173 டச் பண்ணியிருந்ததுனால அத உடைச்சு போறான்னா 180. அதுக்கு அடுத்து போச்சுன்னா 230. இந்த 230ங்கிறது தான் 0.5 ஃபிபனாசில 225ன்னு காட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இதுவும் வந்து நமக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதுக்கான டேட் எப்போ வருது ஆனுவலைஸ்டானாக்க 20th ஆகஸ்ட். 20th ஆகஸ்ட் தான் நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகக்கூடியது. ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஜூன் மாதம் 8ஆம் தேதி கிட்டக்க ஒரு டேட்டு அவன் தான் அந்த ரிசல்ட் வரக்கூடிய காலகட்டங்கள்லேயே அவன் திருப்பி அந்த டயத்தில் ஜூன் 4 அப்பையிலேருந்தே இறங்க ஆரம்பிச்சிட்டான். வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டு வந்தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு வந்து ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20 இல்லைன்னா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. ஆகஸ்ட் 20ங்கிறது மிட் பாயிண்ட். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இந்த டயத்துக்குள்ளே சேஞ்ச் ஆகும். அப்போ நம்ம என்ன ஆகஸ்ட் 20 அண்ட் செப்டம்பர் 2த்தையும் நம்ம வந்து வெர்டிக்கலாக மார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இதுதான் இது ஆகஸ்ட் 20 அண்டு செப்டம்பர் 2 வெர்டிக்கலாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல வெர்டிக்கலாக நம்ம வந்து ஆகஸ்ட் 20 செப்டம்பர் 2ங்கிறத வெர்டிக்கலாக நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். வெர்டிக்கலாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ இவன் வந்து 113 உடைக்காம இப்படியே சைடு வேஸே போயிட்டு இந்த இடத்துலேருந்து பிக்கப் ஆயோ இல்லாட்டி இங்கேருந்து பிக்கப் ஆயோ மேலே போகிறான்னாக்க இவன் அடுத்த லெவல் இந்த 148 டு 155 இந்த ஏழியில் வந்ததுன்னா 142 161 இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த ரேஞ்சை வந்து 165 உடைச்சு இப்போ அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன கரெக்ஷனுக்கு உண்டான டேட்டு தான் நமக்கு இங்கே வரும். இங்கே சின்ன சின்ன கரெக்ஷனுக்கான டேட்டு. சரி, இந்த மந்த்துக்கான டேட் என்ன வருதுனாக்க இங்கேயும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கீழே இறங்கினான்னா திருப்பி ஆகஸ்ட் 21ஆம் தேதி அங்கே வந்தது ஆகஸ்ட் 20, இங்கே வந்தது ஆகஸ்ட் 21. ஹை டிகிரியில் வந்து அங்கே வந்து செப்டம்பர் 2, இங்கே வந்து செப்டம்பர் 5. 3 நாள் டிஃபரன்ஸில் நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் டேட் ஒன்று கீழே இறங்கலாம் மேலே ஏறலாம். பட் இப்போ நம்ம ஆல்ரெடி கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இவன் 141 வரைக்கும் போகலாம். நமக்கு இங்கே வந்திருக்கிறது 148 டு 145. அப்போ இவன் 141 148 148 அதுக்கப்புறம் 154 இதே தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. நம்ம இங்கே போட்டிருக்கிறதுல இபிஎஸ் உடைய கால்குலேஷனை பேஸ் பண்ணி நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இடம் வரைக்கும் டச் பண்ணிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இது வந்து 3வது காரணம். அப்புறம் ஃபிபனாசி நம்ம பார்த்துட்டோம். 2வது காரணமாக இபிஎஸ்ஸை வச்சு நம்ம மேலே போகும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அப்புறம் ஃபிபனாசியை வச்சும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலாவை வச்சும் பார்த்துட்டோம். இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல். அதனால நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் எல்லாமே நம்ம இந்த மிட் பாயிண்ட் 220 238 வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறோம். அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 255ங்கிறது நம்மளுடைய கால்குலேஷனில் வந்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 200 இந்த கால்குலேஷனில் இது வந்து இந்த இடம் போடுறதுக்கு ஒரு 4 ரூபா 5 ரூபா வித்தியாசம் வருதுன்னா இங்கே புக் வேல்யூ சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருப்போம். அதனால இது மேலே இப்படி வந்துட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகஸ்ட் 20லேருந்து நோட் பண்ண ஆரம்பிப்போம். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மேலே அது புஷ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான்
நம்மளுடைய புரிதல். இதை தாண்டி என்விரான்மெண்டல் இஷ்யூ, பேங்க்கோட ரேட் அமெரிக்காவில் குறைச்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவிலையும் அதே அளவு குறைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க கடன் ஜாஸ்தியாக கொடுத்து அவங்களுக்கு மார்ஜின் நிறைய நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நட்பு உதவுறதுக்கு ஷேர் பண்ணுங்க. நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.